வணக்கம். சர்வதேச சைகை மொழி தினத்தையொட்டி நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் 100க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள், பயிற்சி செவிலியர்கள் கலந்து கொண்டு சைகை மொழி குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். உலக சுகாதார நிறுவனத்தால் ஆண்டுதோறும் செப்டம்பர் 23ஆம் நாள் உலக சைகை மொழி தினமாக கொண்டாடப்படுகிறது. இதன் தொடர்ச்சியாக புதுச்சேரி அரசின் காது கேளாமை தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டுக்கான தேசிய திட்டம் மற்றும் இந்திரா காந்தி அரசு மருத்துவமனை காது மூக்கு தொண்டை பிரிவு மருத்துவர்களின் விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகத்திலிருந்து தொடங்கிய பேரணியை சுகாதாரத்துறை பொறுப்பு இயக்குநர் டாக்டர் செவ்வேல் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பேரணியில் 100க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள், பயிற்சி செவிலியர்கள் கலந்து கொண்டு சைகை மொழி குறித்த விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தியபடி ஊர்வலமாக சென்று பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகத்திலிருந்து புறப்பட்ட பேரணி இறுதியாக கடற்கரை சாலை காந்தி சிலை அருகே நிறைவடைந்தது. வில்லியனூர் காவல் நிலையத்தில் மக்கள் குறை கேட்பு கூட்டமானது காவல் கண்காணிப்பாளர் வம்சிதர் ரெட்டி தலைமையிலும் காவல் நிலைய அதிகாரிகள் முன்னிலையிலும் நடைபெற்றது. புதுச்சேரி வில்லியனூர் காவல் நிலையத்திற்குட்பட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து குற்ற சம்பவங்களை தடுத்திடவும் பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்திடும் வகையில் வில்லியனூர் காவல் நிலையத்தில் பொதுமக்கள் குறை கேட்பு கூட்டமானது மேற்கு காவல் கண்காணிப்பாளர் வம்சிதர் ரெட்டி தலைமையில் காவல் நிலைய ஆய்வாளர் ஆறுமுகம் முன்னிலையில் உதவி ஆய்வாளர் சரண்யா ஏற்பாட்டில் நடைபெற்ற பொதுமக்கள் குறை கேட்பு கூட்டத்தில் வில்லியனூர் சுற்றுவட்டார பகுதியில் சுமார் 50க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு குறைகளை கூறும் வகையில் இரவு நேரங்களில் ரோந்து பணிகளை அதிகப்படுத்த வேண்டும், குற்ற சம்பவங்களை தடுப்பதற்கு வில்லியனூர் பகுதியில் உள்ள வணிக வளாகங்களில் சிசிடிவி கேமராக்களை பொருத்திட வேண்டும், போக்குவரத்து நெரிசலை தவிர்த்திட போக்குவரத்து காவல்துறையினர் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை குறை கேட்பு கூட்டத்தில் முன்வைத்தனர். மேலும் குறைகளை கேட்டறிந்த காவல் நிலைய அதிகாரிகள் முழுவீச்சில் காவல்துறை பொதுமக்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதில் உறுதுணையாக இருக்கும் என்றும், மேலும் தங்கள் அளித்த கோரிக்கைகளை ஆராய்ந்து உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என பொதுமக்களிடம் உறுதியளித்தனர். புதுச்சேரி டீ வியாபாரி வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் 17 வயது சிறுவன் உட்பட 7 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி மேட்டுப்பாளையம் சாணரப்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் பாபு என்கிற டி பாபு. ரவுடியான இவர் தற்போது ஆளும் கட்சியை சேர்ந்த அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகத்தின் ஆதரவாளர் ஆவார். இப்பொழுது இவர் திருந்தி தொழிற்பேட்டையில் உள்ள தொழிற்சாலைக்கு ஒப்பந்த அடிப்படையில் டீ விநியோகிக்கும் வியாபாரம் செய்து வந்தார். இந்நிலையில் நேற்று முன்தினம் மேட்டுப்பாளையம் தொழிற்பேட்டை அருகே மர்ம கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இது குறித்து மேட்டுப்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் டி பாபுவை கொலை செய்தது மேட்டுப்பாளையம் ரவுடியான புளியங்கொட்டை என்கிற ரங்கராஜன் தலைமையிலான கும்பல் என தெரிய வந்தது. இதனையடுத்து திருவக்கரை கல்குவாரி அருகே பதுங்கியிருந்த சாணரப்பேட்டை ரங்கராஜன், பில்லு என்கிற பிரதீஷ், வினித் என்கிற அனித், சரவணன், ராஜேஷ், சூர்யா, ஜெயசூர்யா மற்றும் 17 வயது சிறுவன் உட்பட 7 பேரை போலீசார் பிடித்து புதுச்சேரி கொண்டு சென்றனர். முதல் கட்ட விசாரணையில் ரவுடி ரங்கராஜன் மீது 2 கொலை வழக்கு, கொலை முயற்சி உள்ளிட்ட 13 வழக்கு உள்ளது. கொலை செய்யப்பட்ட டி பாபுவுக்கும் ரங்கராஜனுக்கும் இடையே முன்விரோதம் இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் டி பாபுவை வெட்டி கொலை செய்தது தெரிய வந்தது. கைது செய்யப்பட்ட சிறுவன் உட்பட 7 பேர் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி அதில் 6 பேரை சிறையில் அடைத்தனர். சிறுவனை சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பினர். ஆதி திராவிட நலத்துறை மூலம் மணவெளி தொகுதியில் திருமண உதவித்தொகை திட்டம் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கான ஊக்கத்தொகை என ரூபாய் 14.19 லட்சத்திற்கான நிதி உதவி ஆணையினை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் பயனாளிகளிடம் வழங்கினார். புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் மணவெளி தொகுதியில் ஏழை பெண்கள் திருமண உதவித்தொகை திட்டத்தின் கீழ் 9 நபர்களுக்கு தலா ரூபாய் 1 லட்சம் வீதம், ரூபாய் 9 லட்சம் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் 33 தாய்மார்களுக்கு ரூபாய் 5.19 லட்சம் என மொத்தம் ரூபாய் 14.19 லட்சம் நிதி உதவிக்கான அரசாணைகள் வழங்கும் நிகழ்ச்சி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் இல்லத்தில் இன்று நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நிதி உதவி பெறும் அரசாணையை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் ஆதி திராவிட நலத்துறை அதிகாரிகள், தொகுதி பாஜக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.
தனியார் பள்ளிகளில் ஆதி திராவிட மாணவர்களிடம் கட்டணம் கேட்டு துன்புறுத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆதி திராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள தனியார் பள்ளிகளில் படிக்கும் 1964 குடியுரிமை உள்ள ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணவர்களுக்கு முழு கட்டணத்தை ஆதி திராவிட நலத்துறை வழங்கி வருகிறது. இதேபோல் அதற்கு பின் வந்தவர்களுக்கு 11 வகையான உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. இதற்கு அந்தந்த பள்ளிகள் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும். இது தொடர்பாக அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளி ஆசிரியர்களுக்கு சரியான புரிதல் இல்லை. இதனால் மாணவ மாணவிகள் மத்திய அரசு உதவித்தொகையை பெற முடியாமல் போகிறது. இந்த நிலையில் இது தொடர்பான ஆலோசனை கூட்டம் கல்வித்துறை வளாகத்தில் நடைபெற்றது. ஆதி திராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் பள்ளி கல்வித்துறை இணை இயக்குநர் சிவகாமி, ஆதி திராவிட நலத்துறை அதிகாரிகள் மற்றும் தனியார் பள்ளி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய ஆதி திராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோவன், ஆதி திராவிட நலத்துறை மூலம் பள்ளிகளுக்கு கட்டணம் காலதாமதம் இல்லாமல் வழங்கப்பட்டு வருகிறது. எனவே தனியார் பள்ளி நிர்வாகிகள் ஆதி திராவிடர் மாணவர்களிடம் கல்வி கட்டணம் கேட்டு துன்புறுத்தக்கூடாது, அவர்களை தனியாக நிறுத்தக்கூடாது என்றும் எதுவாக இருந்தாலும் அவர்களது பெற்றோர்களை அழைத்து தெரிவிக்க வேண்டும் என அறிவுறுத்தினார். அரசு உத்தரவை மீறும் தனியார் பள்ளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்தார். கல்மண்டபம் சமுதாய நலக்குளத்தில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் மூலம் தேசிய ஊட்டச்சத்து மாத விழா நிகழ்ச்சி சிறப்பான முறையில் நடைபெற்றது. புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் கீழ் இயங்கி வரும் அங்கன்வாடி மூலம் தேசிய ஊட்டச்சத்து மாத விழா கல்மண்டபம் சமுதாய நலக்கூடத்தில் சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக துணை சபாநாயகர் ராஜவேலு கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். துறையின் திட்ட அதிகாரி நிர்மலா தேவி அனைவரையும் வரவேற்று பேசினார். விழாவில் கர்ப்பிணி பெண்களுக்கு வலையணி விழா நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பொருட்களை துணை சபாநாயகர் வழங்கினார். இவ்விழாவில் நெட்டப்பாக்கம் மருத்துவர்கள், ஊழியர்கள், அங்கன்வாடி ஊழியர்கள், உதவியாளர்கள் உட்பட கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள் என 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் ஊட்டச்சத்து நிறைந்த உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி அரசு நலவழித்துறை வில்லியனூர் ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பில் வளரி வளம் பருவத்திற்கான நலத்திட்டம் பற்றி சக வயது பயிற்றுநர்களுக்கான பயிற்சி பட்டறை நடைபெற்றது. புதுச்சேரி அரசு நலவழித்துறை வில்லியனூர் ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பில் வளரிளம் பருவத்திற்கான நலத்திட்டம் பற்றி சக வயது பயிற்றுநர்களுக்கான பயிற்சி பட்டறை வில்லியனூர் கிழக்கு மாட வீதியில் உள்ள வாணியர் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவ அதிகாரி பாமகள் கவிதை வரவேற்புரை ஆற்றினார். சிறப்பு விருந்தினராக நலவழித்துறை துணை இயக்குனர் குடும்ப நலம் டாக்டர் ஆனந்தலட்சுமி கலந்து கொண்டு பயிற்சி பட்டறை துவக்கி வைத்து பயிற்சி கையேடுகளை வளரிளம் பருவத்தினருக்கு வழங்கி வளர் இளம் பருவத்தினருக்கான சக வயது பயிற்றுநர்களுக்கான சிறப்புரைகளையும் அதனால் சமுதாயத்தில் வளர் இளம் பருவத்தினருக்கு ஏற்படும் நன்மைகளையும் பற்றி விவரித்தார். பயிற்சியை டாக்டர் மேனகா, டாக்டர் பாமகள் கவிதை ஆகியோர் இணைந்து பயிற்சி வழங்கினர். இந்த பயிற்சியில் 15 வயது முதல் 19 வயது வரை உள்ள வளர் இளம் பருவத்தினர் கலந்து கொண்டனர். இந்த பயிற்சி வகுப்பில் சத்துணவு, பாலியல் மற்றும் இனப்பெருக்க நலம், தொற்றா நோய்கள், போதைப் பொருள் உபயோகப்படுத்துவதால் ஏற்படும் பாதிப்புகள், காயங்கள் மற்றும் வன்முறைகள், பாலின அடிப்படையிலான வன்முறைகள், மனநலம் ஆகிய தலைப்புகளில் பயிற்சிகள் வழங்கப்பட்டது. சிறப்பு விருந்தினர் துணை இயக்குனர் குடும்ப நலம் டாக்டர் ஆனந்தலட்சுமி பேசுகையில், சக வயது பயிற்றுநர்களுக்கான பயிற்சிகள் மூலம் சக வயது பயிற்றுநராக இருப்பதினால் வளரிளம் பருவத்தினரின் நலம் பற்றி தெரிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் வாய்ப்பு கிடைக்கிறது. தலைமை பண்பு திறன்களை வளர்த்துக் கொள்வதன் மூலம் தைரியமும் தன்னம்பிக்கையும் ஏற்படுகிறது. மேலும் வளரிலும் நலன் பற்றிய கட்டுக்கதைகள் மற்றும் தவறான எண்ணங்கள் பற்றி தெளிவு பெற ஒரு வாய்ப்பாக அமையும் என்று கூறினார். இந்நிகழ்ச்சியில் 50 வளரிளம் சக வயது பயிற்றுநர்கள் கலந்து கொண்டு பயிற்சி பெற்றனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கிராமப்புற செவிலியர்கள் மரி ரோசி, மடோனா, விஜயலட்சுமி, ரத்னா, எட்வினா, கார்த்திகா, சுகாதார உதவி ஆய்வாளர் ஐயனார் மற்றும் ஆஷா பணியாளர்கள் செய்திருந்தனர். தொடர் செயின் பறிப்பு மற்றும் திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டு வந்த குற்றவாளிகளை கைது செய்த போலீசாரை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைதன்யா பாராட்டினார். புதுச்சேரி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைதன்யா அவர்களின் உத்தரவின் பேரில் காவல் கண்காணிப்பாளர் வீரவல்லவன் அவர்களின் மேற்பார்வையின் கீழ்
தன்வந்திரி நகர் வட்ட ஆய்வாளர் பாலமுருகன், எஸ்டிஎஃப் ஆய்வாளர் கணேஷ் தலைமையில் தன்வந்திரி நகர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் ரமேஷ், எஸ்டிஎஃப் உதவி ஆய்வாளர் சந்தோஷ் மற்றும் எஸ்டிஎஃப் குற்றப்பிரிவு காவலர்கள் மற்றும் வடக்கு குற்றப்பிரிவு சிறப்பு நிலை உதவி ஆய்வாளர் ராஜு மற்றும் வடக்கு குற்றப்பிரிவு காவலர்கள் ஆகியோருடன் தன்வந்திரி நகர் காவல் நிலைய சரகத்திற்குட்பட்ட பகுதிகளில் கடந்த ஒரு மாதத்தில் நடந்த தொடர் செயின் பறிப்பில் ஈடுபட்டிருந்த நபர்களை கண்டுபிடிக்க தொடர்ந்து கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்தும் தொடர்ந்து வாகன சோதனை செய்து கொண்டிருந்த நிலையில் நேற்று லட்சுமி நகர் மற்றும் மகாத்மா நகர் சந்திப்பில் வாகன சோதனை செய்து கொண்டிருந்த போது சந்தேகத்திற்கிடமாக ஒரு நபர் ஹோண்டா டியோ மோட்டார் சைக்கிளை ஓட்டிக்கொண்டு வந்தார். அவரை நிறுத்திய போது அந்த நபர் மோட்டார் சைக்கிள்களை நிறுத்தாமல் வேகமாக சென்றார். உடனே அவரை சந்தேகத்தின் பேரில் விரட்டி சென்று அவரை பிடிக்க முற்பட்ட போது அவர் வேகமாக சென்று நிலை தடுமாறி கீழே விழுந்தார். அவரை பிடித்து விசாரித்த போது அவர் ஆந்திர மாநிலம் கடப்பா மாவட்டத்தை சேர்ந்த துவூரு சந்தோஷ்குமார் என்கிற பாபு என்று தெரிவித்தார். மேலும் அவர் தனது நண்பர் சையத் பாஷாவுடன் சேர்ந்து புதுச்சேரியில் பல்வேறு காவல் நிலைய சரகத்தில் மோட்டார் சைக்கிள்களை திருடி அதனை பயன்படுத்தி புதுச்சேரியில் வார இறுதி நாட்களில் பல்வேறு பகுதிகளில் தனித்தனியாக நடந்து செல்லும் வயதான பெண்களிடம் தங்க நகைகளை அறுத்து கொண்டு அதனை விற்று அதில் வந்த பணத்தை வைத்து ஜாலியாக செலவு செய்து வந்த குற்றத்தை ஒப்புக்கொண்டார். அதன் பிறகு அவரை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை செய்த போது அவரும் அவரது நண்பர் சையத் பாஷா என்பவரும் சேர்ந்து முத்தியால்பேட்டை பகுதியில் PY01CE5441 என்ற எண் கொண்ட கருப்பு நிற சுசுகி ஆக்சஸ் மோட்டார் சைக்கிளையும் எல்லைப்பள்ளி சாவடியில் PY01BZ1674 என்ற ஹோண்டா டியோ என்ற வெள்ளை நிற மோட்டார் சைக்கிளையும் திருடி அந்த மோட்டார் சைக்கிளை பயன்படுத்தி தென்றல் நகர், கவிக்குயில் நகர், ரெட்டியார்பாளையம், ராதாகிருஷ்ண நகரில் தனியாக நடந்து சென்ற வயதான பெண்களிடம் தங்க செயினை அறுத்து எடுத்து வந்த குற்றத்தை ஒப்புக்கொண்டார். மேலும் அவர்கள் திருடி பயன்படுத்தி 2 மோட்டார் சைக்கிள்களையும் அடையாளம் காண்பித்தார். இவ்வழக்குகளில் பல்வேறு இடங்களில் கிடைத்த சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்களை இரவு பகல் பாராமல் ஆய்வு செய்தும் தொடர்ந்து வாகன சோதனை செய்தும் ஒரு மாதத்திற்குள் தொடர் வழிப்பறியிலும் திருட்டிலும் ஈடுபட்டு வந்த தெலுங்கானாவை சேர்ந்த குற்றவாளியை அடையாளம் கண்டு கைது செய்தனர். இது மட்டுமின்றி இவர்கள் மீது கர்நாடகா, ஆந்திரா மற்றும் ஹைதராபாத் ஆகிய காவல் நிலையத்தில் 30க்கும் மேற்பட்ட செயின் பறிப்பு வழக்குகள் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த வழக்கில் திறம்பட செயல்பட்டு துரித விசாரணை செய்து வழக்கில் தொடர்புடைய குற்றவாளிகளை கைது செய்ததோடு அவர்களிடமிருந்து சுமார் 1,50,000 மதிப்புடைய ஹோண்டா டியோ என்ற வெள்ளை நிற மோட்டார் சைக்கிளையும் மற்றும் கருப்பு நிற சுசுகி ஆக்சஸ் மோட்டார் சைக்கிளையும் மற்றும் 5,000 மதிப்புடைய செல்போனையும் பறிமுதல் செய்த சிறப்பு விசாரணை குழுவிற்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மற்றும் வடக்கு பிரிவு காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் பாராட்டுகளை தெரிவித்தனர். பாண்டசோழர் நல்லூர் திருவட் பிரகாச வள்ளலார் அரசு நடுநிலைப் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி சிறப்பான முறையில் நடைபெற்றது. புதுவை நெட்டப்பக்கம் அருகே உள்ள பாண்டசோழர் நல்லூர் திருவருட் பிரகாச வள்ளலார் அரசு நடுநிலைப் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. பள்ளி தலைமை ஆசிரியர் தனபாக்கியம் தலைமை தாங்கினார். சிறப்பு அழைப்பாளராக கரிக்கலாம்பாக்கம் அரசு மேல்நிலைப் பள்ளி விரிவுரையாளர் ஸ்ரீதரன் கலந்து கொண்டு கண்காட்சியை துவக்கி வைத்தார். பின்னர் சிறந்த படைப்புகளை தேர்வு செய்தார். கண்காட்சியில் 100க்கும் மேற்பட்ட அறிவியல் படைப்புகள் இடம்பெற்றிருந்தன. கண்காட்சியினை சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவர்கள், பொதுமக்கள் ஆகியோர் பார்வையிட்டனர். ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர்கள் சம்பத், ரவீந்தர், ராஜேந்திரன், சுகுணா, மலர்மணி, அனுராதா, சத்யவதி, கார்குழலி ஆகியோர் செய்திருந்தனர். இறுதியாக அறிவியல் ஆசிரியர் அருண்குமார் நன்றி கூறினார். பிரான்ஸ் குடியுரிமை பெற்றவரின் நிலத்தை ஆள்மாறாட்டம் செய்து விற்றுவிட்டு 5 ஆண்டுகள் தலைமறைவாக இருந்த மூதாட்டியை சிபிசிஐடி போலீசார் கைது செய்தனர். பிரான்சில் வசிப்பவர் கமலேசன். இவர் மறைந்த தனது தாய் கமலாட்சினிக்கு சொந்தமான புதுச்சேரியில் இருந்த 4 பிளாட்டுகள் ஆள் மாறாட்டம் செய்து விற்கப்பட்டது தொடர்பாக கடந்த 2019 புகார் அளித்துள்ளார். அதன் அடிப்படையில் சிபிசிஐடி இன்ஸ்பெக்டர் பாபுஜி தலைமையிலான சப் இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் மற்றும் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்தனர். அதில் ஆள் மாறாட்டம் செய்து பிளாட்டுகளை விற்பனை செய்த மூதாட்டி சாந்தி கடந்த 5 ஆண்டுகளாக முத்தியால்பேட்டை சோலை நகரில் தலைமறைவாக வசித்து வருவதை கண்டுபிடித்து கைது செய்தனர். முக்கிய குற்றவாளி சிக்கியுள்ளதால் இந்த வழக்கில் தொடர்புடையவர்கள் அடுத்தடுத்து கைது செய்யப்படுவார்கள் என போலீசார் தெரிவித்தனர்.
புதுச்சேரி கடற்கரை சாலை சிறு வியாபாரிகள் மீது தாக்குதல் நடத்தி இருவரை கைது செய்ய வலியுறுத்தி வியாபாரிகள் பெரிய கடை காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி கடற்கரை சாலை நேருசிலை அருகே உள்ள நகராட்சி அங்காடியில் 40க்கும் மேற்பட்ட கடைகள் உள்ளன. இங்கு அரசியல் சார்ந்த 2 சங்கங்கள் செயல்பட்டு வருவதால் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்தது. இந்த நிலையில் சகோதரர்களான அருண், சதீஷ் ஆகியோர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அங்காடியில் உள்ள பெண் உட்பட இருவரை தாக்கி கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக பாதிக்கப்பட்டவர்கள் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் அவர்கள் கைது செய்யப்படவில்லை. இந்நிலையில் தொடர்ந்து அவர்களுக்கு மிரட்டல் விடுத்து வரும் அருண், சதீஷ் ஆகியோரை கைது செய்ய வலியுறுத்தி பெரும்பாலான வியாபாரிகள் பெரிய கடை காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு இன்று திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களுக்கு ஆதரவாக மனித உரிமைகள் அமைப்பு தலைவர் முருகானந்தம் போராட்டத்தை பங்கேற்று போலீசாருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இன்று மாலைக்குள் நடவடிக்கை எடுப்பதாக போலீசார் உறுதியளித்ததை தொடர்ந்து வியாபாரிகள் போராட்டத்தை கைவிட்டனர். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வியாபாரிகள், அருண், சதீஷ் ஆகிய இருவரும் மாமூல் கேட்டு தொல்லை கொடுப்பதாகவும், திருட்டுத்தனமாக மின்சாரம் எடுப்பதாகவும், வெளியாட்களுடன் அங்கேயே மது அருந்திவிட்டு பெண்களிடம் ஆபாசமாக பேசுவதாகவும், தட்டி கேட்டால் அடிப்பதாகவும், புகார் அளித்தால் போலீசார் நடவடிக்கை எடுப்பதில்லை என குற்றம் சாட்டினார். வாட்ஸ்அப் கால் மூலம் பெண்களை நிர்வாண வீடியோ எடுத்து மிரட்டி பணம் பறித்த வேலூர் வாலிபர் கைது செய்யப்பட்டார். புதுச்சேரியை சேர்ந்த திருமணமான பெண் ஒருவர் சமூக வலைதளங்கள் மூலம் ஷேர் சாட் செயலியை பயன்படுத்தி ஒரு குரூப்பில் இணைந்துள்ளார். அந்த குரூப்பில் மற்றவர்களுடன் மெசேஜ் அனுப்புவது, வீடியோ ஷேர் செய்வது போன்றவற்றை செய்து வந்துள்ளார். அப்போது அந்த குரூப்பில் இருந்து அவருக்கு முகம் தெரியாத நபர் ஒருவர் அறிமுகம் ஆகியுள்ளார். பின்னர் இருவரும் வாட்ஸ்அப் மூலம் பேசி பழகியுள்ளனர். முதலில் அந்த நபர் சகோதரி என்று பேசி அவர் மீது நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளார். பின்னர் காதலிப்பதாக கூறி அவரை ஆடை இல்லாமல் வீடியோ கால் செய்யும்படி கூறியுள்ளார். அவர் மீது உள்ள நம்பிக்கையில் அந்த பெண்ணும் ஆடை இல்லாமல் வீடியோக்கள் செய்துள்ளார். அந்த நிர்வாண வீடியோ காலை ரெக்கார்டு செய்து வைத்துக் கொண்டு அந்த பெண்ணை மிரட்டி 10,000 ரூபாய் கேட்டுள்ளார். அந்த பெண்ணும் அவரின் மிரட்டலுக்கு பயந்து 6,000 ரூபாய் அனுப்பியுள்ளார். மேலும் அவர் தொடர்ந்து பணம் கேட்டு மிரட்டியுள்ளார். இதனையடுத்து அந்த பெண் சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்திய நிலையில் அந்த நபர் வேலூரை சேர்ந்த சுரேஷ்குமார் என்பதும், இதே போன்று 2022ஆம் ஆண்டிலிருந்து பல்வேறு பெண்களை ஆடை இல்லாமல் வீடியோ காலில் வரச் சொல்லி அதனை ரெக்கார்டு செய்து வைத்துக் கொண்டு பணம் கேட்டு மிரட்டுவதை வழக்கமாக கொண்டுள்ளதும் தெரிய வந்தது. அவரின் வங்கி கணக்கை ஆராய்ந்து பார்த்தபோது பல பெண்களிடம் பண பரிவர்த்தனை செய்துள்ளதும் தெரிய வந்தது. இதனையடுத்து அவரை போலீசார் நேற்று மாலை தலைமை குற்றவியல் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் சிபிஎஸ்இ 10, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் எழுதுவோருக்கான தேர்வு கட்டணத்தை உரிய காலத்துக்குள் செலுத்துவோம் என கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் நடப்பு கல்வியாண்டு முதல் புதுச்சேரியில் 1 முதல் 12ஆம் வகுப்புகள் வரையில் அனைத்து வகுப்புகளும் முழுமையாக சிபிஎஸ்இ பாடத்திட்டத்திற்கு மாறியுள்ளன. இந்நிலையில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு சிபிஎஸ்இக்கு புதுச்சேரி அரசு செலுத்தும் தேர்வு கட்டணம் செலுத்த கடைசி நாள் வரும் அக்டோபர் 4ஆம் தேதியாக உள்ளது. இதனை செலுத்த காலதாமதம் ஏற்பட்டுள்ளதால் மாணவர்களின் நிலை கேள்விக்குறியாகி உள்ளதாக சமூக அமைப்பினர் ஆளுநரிடம் புகார் அளித்தனர். இது தொடர்பாக கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தேர்வு கட்டணம் தொடர்பாக சிபிஎஸ்இ சுற்றறிக்கை கடந்த செப்டம்பர் 4ஆம் தேதி அன்றே வெளியிடப்பட்டது. தேர்வு கட்டண தொகையானது நடப்பு 2024-25ஆம் ஆண்டு பட்ஜெட்டில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து கடந்த 26ஆம் தேதி தேர்வு கட்டணம் மற்றும் செலவின அனுமதிக்கு நிதித்துறை பட்ஜெட் அதிகாரி ஒப்புதல் அளித்துள்ளார். மாணவர்களுக்கு சரியான நேரத்தில் தேர்வு கட்டணத்தை செலுத்துவோம், இது கல்வித்துறையின் பொறுப்பாகும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.